ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் செஞ்சு காட்ட போகிறது இறால் வறுவல். அது செஞ்சு காட்டுறதுக்கு முன்னாடி லவ்லி டேஸ்ட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது இறால் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா வறுத்து முடிக்க போகும்போது நம்ம எண்ணெய் சேர்ப்போம். அதனால் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த வெங்காய தக்காளியெல்லாம் வதங்குற அளவுக்கு. இப்போது நான் பூண்டை தோலோடையே தட்டி போட்டிருக்கேன். அப்போ தான் அது வாசமாக இருக்கும். நசுக்கிக்கோங்க, நசுக்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். போட்டு நான் வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கணும். எப்பயுமே எந்த வறுவல் செஞ்சாலும் இதை முன்னாடியே நல்லா வதக்கிக்கிட்டோன்னா அது நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி பூண்டு நம்ம சேர்க்குறவங்க நிறைய சேர்த்தா கூட நல்ல வாசமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிடும்போது தோல் தனியாக வந்துடும். அதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் இறால் வறுவல் ஒரு தொக்கு மாதிரி நல்ல டேஸ்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டணும். இப்போது நல்லா வதங்கிட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு நம்ம எதில் சேர்த்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எப்பயுமே இஞ்சியும் பூண்டையும் நீங்கள் அரைச்சி சேர்க்கும்போது அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த வாசமே அந்த சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அது மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லா வறுவலுக்குமே நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இஞ்சி வாசம் வந்துட்டுனா நல்லா இருக்காது. இப்போ நான் இறால் போட்டுக்கிறேன். இறாலை நல்லா தண்ணியில் புழிஞ்சிட்டு எடுத்து போடுறேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு, நான் எப்பயுமே நீங்கள் மீனோ இறாலோ எது போட்டாலும் கறியாக இருந்தாலும் நல்லா புழிஞ்சிட்டு போடணும். அப்போ தான் அந்த கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கணும். இறால் உடனே தண்ணிலாம் ஊற்றிடக்கூடாது. நீங்கள் மஞ்சள் நான் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயுமே சரி, இறால் நல்லா வதக்கிக்கணும். எடுத்தோடனே தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா எல்லா மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டு வதக்கணுன்னா நல்லா அப்படியே தொக்கு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த இறால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் தண்ணிலாம் ஊற்றாமல், ஆனால் மிளகாத்தூளுக்கு லேட்டாக போட்டுக்கலாம். ஏன்னாக்கா நீங்கள் எப்பயுமே எந்த வறுவலுக்கும் மிளகாத்தூளை ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்கனாக்கா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நல்ல அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டே போட்டுட்டோம்னா அது அடி பிடிக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக போடுறேன். இப்போது தேங்காய் பெருஞ்சீரகமும் நான் அரைச்சி அந்த விழுதை மட்டும் போடுறேன். அது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இறால் சேர்க்குறீங்களோ அது மாதிரி ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். தேங்காயும் பெருஞ்சீரகமும் நேவாக அரைச்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம மிளகாத்தூள் சேர்த்தோம்னா இன்னும் அழகாக ஃப்ளேவர் கலர் அழகாக இருக்கும். இப்போது நான்
காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இறாலெல்லாம் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் அந்த கவிச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் எப்பயுமே நம்ம கவிச்சு எந்த சாப்பாடு செஞ்சாலுமே அதில் கொஞ்சம் அதிகமாக காரம் இருந்துச்சுன்னா அந்த வாடை இல்லாமல் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் காரம் கூட தான் போட்டுக்கிறேன். இப்போ தேங்காயெலாம் போட்டிருக்கேன். தேங்காய் பெருஞ்சீரகத்தை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கியிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால் தேவையான அளவு தண்ணி போட்டு அது தண்ணியும் இந்த இறாலுமா சேர்ந்து திரண்டு வரும்போது நீங்கள் கொஞ்சமாக எண்ணெயெல்லாம் ஊற்றி பிரட்டி விட்டிங்கன்னு சொன்னாக்கா நல்லா சூப்பராக இருக்கும். எதுக்கு வேணாலும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். இப்போ இறால் ரெடி ஆயிடுச்சு, இறால் வறுவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.